ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, பொதுக்காலம் 28வது ஞாயிற்றுக்கிழமையில் ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்க வந்திருக்கிறோம். உங்களை இந்த வார்த்தையினுடைய வல்லமையில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு வாரமும் இந்த வார்த்தையை குறித்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். வார்த்தை உங்களை விடுவிக்கும், வார்த்தை உங்களை ஆற்றலோடு வாழ வைக்கும். அந்த வார்த்தையை நீங்கள் உள்ளத்துக்குள்ளே உணர்ந்து கொள்ளணும். பல்வேறு இடங்களுக்கு நாங்கள் செல்கிறோம். அங்கே எல்லா மக்களையும் பார்க்கிறோம். அதில் வார்த்தையினுடைய வல்லமையை வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை நாங்கள் அதிகமாய் பார்க்கிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. இன்றைய நாட்களில் இந்த வார்த்தைக்குள்ளே பயணிக்கக்கூடிய பிள்ளைகள் அதிகரித்து கொண்டிருக்கிறார்கள். அதே சமயம் வார்த்தையை விட்டு விலகி நிற்கிற பிள்ளைகளும் அடையாளப்படுத்தப்படுகிறார்கள். எவ்வளவு தூரம் அப்படின்னா, இந்த பைபிள் கோயிலுக்கெல்லாம் கொண்டுட்டே வராதிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரிகளையும் நாம் பார்க்கிறோம். அதுக்கு சில அடையாளங்களையெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. எதுக்கு நீ பைபிளை தூக்கிக்கிட்டு போகிற, அங்கே போய் நம்ம இறைவார்த்தையை கேட்டால் போதும் அப்படின்னு. பைபிளை நம்ம கோயிலுக்கு கண்டிப்பாக தூக்கிட்டு போகணும்னு நம்ம சொல்லலை. கொண்டு போனால் நல்லது என்று நம்ம சொல்லுகிறோம். அங்கே போய் நமக்கு ஒரு ஃப்ரீ டைம் கிடைக்குது, ஒரு ஃபாதர் வர லேட் ஆகுது அப்படின்னா நம்ம பைபிள் படிக்கலாம். இறைவார்த்தை வாசிக்கிற போது இறைவார்த்தையை நம்ம கேட்கணுங்கிறது தான் வழிபாட்டு முறை. அதில் நம்ம மாற்று கருத்து இல்லை. இறைவார்த்தையை குருவானவர் வாசிப்பார், மக்கள் அதை கேட்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு வழிபாட்டு முறை. அது அந்த காலத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வழிபாட்டு முறை. காரணம் என்னன்னா, நிறைய பேருக்கு வாசிக்க தெரியாது. அப்போ எல்லோருடைய கையிலும் விவிலியம் இல்லை. ஆகவே இந்த வழிமுறையானது வகுக்கப்பட்டது. அது நம்ம இன்னைக்கும் அது நடைமுறையில் இருக்கிறது. ஆனால் இப்போ நம்ம சொல்லுகிறோம், நம்ம போகிற போது ஒரு விவிலியத்தோடு போகலாமே கோயிலுக்கு. விவிலியத்தை எடுத்துகிட்டு போய் அங்கே குருவானவர் வாசிக்கிற போது நம்ம காதில் கேட்குறோம். கண்டிப்பாக அதுதான் நடக்குது. அவர் ஒன்று வாசித்து நம்ம ஒரு பகுதி எடுத்து வச்சு வாசிக்கிட்டு இருக்க போகிறது இல்லை. கண்டிப்பாக அவங்க மத்தேயு நற்செய்தியில் 5வது அதிகாரம் வாசிக்கிறாங்கன்னா, நம்மளும் மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரத்தை எடுத்து நம்ம அந்த வார்த்தைகளை பார்க்கிற பொழுது, இந்த வார்த்தைகள் இங்கு தான் இருக்கிறதா, நம்ம இவ்வளோ நாள் அதை பார்க்கலையேங்கிற ஒரு மனநிலை கூட நம்மள நிறைய பேருக்கு வந்திருக்கும். அப்போ அந்த வார்த்தையை விஷுவல் அண்டு ஹியரிங் ரெண்டும் சேர்ந்து போகும்போது இன்னும் அந்த வார்த்தை இதயத்தில் ஆழமாய் பதிகிறதுக்கான வாய்ப்பு. அன்பியங்கள்லாம் அதைத்தான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஆயர் பெருமக்கள் அந்த அன்பியத்தை உருவாக்குனப்போ கொடுக்க முயற்சித்தாங்க. இப்போ ஒரு இறைவசனத்தை நீங்கள் வாசித்து அதை 3 முறை என்ன செய்யணும், அதை ரிப்பீட் பண்ணணும். முதல் முறை வாசிக்கிறது, 2வது முறை வாசிக்கிறது, 3வது முறை வாசிக்கிறது. அப்போ அதில் என்ன அவர்களுடைய நோக்கமாக இருந்தது, இறைவார்த்தை ஆழமாக தோண்டி விதைக்கப்படுது. அதுதான் அதனுடைய அர்த்தம். ஒரு கிராமத்தில் நான் இருந்தபோது அங்கே அன்பியம் நடத்தினாங்க. அந்த அன்பியத்துக்கு போனேன். அப்போது அதை நடத்துகிறவங்களுக்கு யாரோ தவறாய் சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ அவங்க இப்படி தான் வாசிக்கிறாங்க. அந்த நற்செய்தியினுடைய பகுதியை சொல்லிட்டு, பெரும் சுமை சுமந்து சோர்ந்து இருப்பவர்களே அப்படின்னு ஒரு வழிகாட்டி சொல்கிறார். உடனே எல்லாரும் பெரும் சுமை சுமந்து சோர்ந்து இருப்பவர்களே, திருப்பி அவர் சொல்கிறார் பெரும் சுமை சுமந்து சோர்ந்து இருப்பவர்களே. 2வது முறை சொல்கிறாங்க மக்கள். 3வது முறை அவங்க சொல்கிறாரு பெரும் சுமை சுமந்து சோர்ந்து இருப்பவர்களே. 3 முறை சொல்லிட்டு, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், அது 3 முறை. நான் உங்களுக்கு இலைப்பாற்றி தருவேன், நான் அது 3 முறை. இதை அப்படி அவங்க 3 முறைன்னு சொன்னதை தவறாக புரிந்துக்கிட்டு ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லி 3 முறையாக அவங்க ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அது ஒரு மனப்பாடத்துக்கு ஓகே, பட் ஆனால் இது புரிந்து கொள்வதற்கான பகுதி. அதனால் முறை எல்லாத்தையும் வாசிட்டு மீண்டும் புரிஞ்சிருச்சான்னு கேட்டு மீண்டும் இன்னொரு முறை வாசித்து இன்னொரு முறை கடைசியாக வாசிக்கிறோம். உங்கள் மனசை தொட்ட வசனத்தை இந்த இடத்துல நீங்கள் லாக் பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டு நம்ம 3வது முறை வாசிக்கும் போது கண்டிப்பாக கேட்கிறவர்களுக்கு அது புரியும். இதுதான் அந்த ஒரு சிறிய வழிமுறை அன்பியங்களில் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அப்போ இந்த அன்பியங்கள் காட்டுகிற வழிகாட்டுதலில் என்னன்னா, இதுதான் நம்ம திருப்பலியிலும் கையால் சொல்கிறோம். அப்போ திருப்பலி வேறு, அன்பியங்கள் வேறு அப்படின்லாம் இருக்கக்கூடாது. இது யாராவது மாற்றி பேசுனாங்கன்னா அவங்கக்கிட்ட ஒரு ஸ்பிளிட் பர்சனாலிட்டி, லிட்டர்ஜி ஸ்பிளிட் பர்சனாலிட்டியோடு இருக்க முடியாது. அது எல்லா இடத்துலையும் இணைந்து ஒரு மனநிலையோடு தான் பயணிக்கும். ஒரு பக்கம் இறைவார்த்தையை ஆழப்படுத்திட்டு இன்னொரு பக்கம் ஒரு குருவானவர் சொல்கிறாரு, நீ பைபிளை கோயிலுக்கே கொண்டு வரக்கூடாது அப்படி சொல்கிறாருன்னா, அப்போது இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ஏதோ அவருடைய கொள்கையில் ஏதோ ஒரு பிளவு இருப்பதாகத்தான் நம்ம உணர்ந்து கொள்கிறோம். அவங்களுடைய உள்ளார்ந்த இயல்பிலேயே ஒரு பிளவு இருக்கிற. அதனால் அப்படிப்பட்டவர்கள் சொல்லுகிற போது நம்ம கேட்க தேவையில்லை. நம்ம எது சரியோ, நம்ம கொண்டுட்டு வர்றது நம்ம பெருமைக்காக இல்லை, அல்லது எல்லாரும் 5 பவுன் நகை போட்டுவாங்க, 10 பவுன் நகை போட்டுவாங்க, அந்த மாதிரி நம்ம சொல்லலை. நம்ம சொல்கிறது வார்த்தைங்கிற வல்லமையை தூக்கிட்டு வாங்க. இப்போ நீங்கள் பைபிளை தூக்கிட்டு போகும்போது கண்டிப்பாக
நம்மளுடைய டிஸ்ட்ராக்ஷனுக்கு இங்கே வழி இல்லை. இறைவார்த்தையை எடுத்துக்கொண்டு போகும்போது அது ஒரு சாட்சிய புத்தகமாக இருக்கிறது. இறைவார்த்தையை அறியாதவன் இயேசுவை அறியாதவன் என்கிற அந்த கூற்றுக்கு நம்ம எதிர்த்து போராடுகிறோம் என்கிற மனநிலை. பைபிள் கையில் இருந்ததுன்னா நம்ம சும்மா திறந்து ஏதாவது பார்ப்போம். அட்லீஸ்ட் இப்போ நான் திறந்த உடனே எனக்கு சீராக்கின் ஞான நூல் வருது. இப்போ பலிகளை பற்றி எழுதி இருக்குது. ஏதோ ஒன்று நம்ம அந்த நேரம் ஒரு ஆர்வமாக புரட்டுறோம் அப்படின்னா அதில் கிடைக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் கண்ணில் படும்போது நமக்கு அது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். அதனால தான் குழந்தைகள் வந்து இந்த வார்த்தையோட கான்டாக்டுக்குள்ளே உள்ளே போகணும்னு நம்ம விரும்புகிறோம். இன்றைக்கி நிறைய பெற்றோர்கள் கவலைப்படுறாங்க. என்ன கவலைப்படுறாங்கன்னா, பிள்ளைகள் வீணாக போயிட்டாங்க, கோயிலுக்கு வரதில்லை. ஏன் வரதில்லை? கடவுளை அவங்க வெறுக்கிறாங்க. ஏன் வெறுக்கிறாங்க? பெற்றோர்கள் கழுத்தை நெரிச்சு அவங்கள கோயிலுக்கு கொண்டுட்டு போனீங்க, கழுத்தை பிடிச்சி தள்ளி கொண்டுட்டு போனீங்க. சின்ன பிள்ளையில அவங்களுக்கு அங்கே போய் அவங்க என்ன செய்துட்டாங்க, ஒரு ஆர்வமான பணி எடுத்துக்கிட்டாங்க. உட்கார்ந்தா தானே நமக்கு போர் அடிக்குது, அப்போ நான் போய் பூசோதி செய்ய போகிறேன். அது வந்து ஆன்மீக ஆழம் இல்லை, அது ஒரு என்டர்டெயின்மெண்ட். அப்போ அந்த ஆல்டர் பாய்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அந்த அப்படியே ஒரு மாதிரி மூவிங்லேயே இருப்பாங்க. அவங்க ஆக்டிவாக இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி நம்ம சந்தோஷப்படலாம். ஆனால் அதுலேயே நம்ம நிறைவடைய முடியாது. இப்போ நாங்கள் எங்கள் கோயில்களில் நாங்கள் ஆல்டர் பாய்ஸ் நிறைய பேரை பார்த்துட்டே இருப்போம். அதில் ஆன்மீகத்தில் இருக்கிற குழந்தைகள் இருக்காங்க, ஆன்மீகம் இல்லாமல் ஆக்டிவாக இருக்கிறவங்களும் இருப்பாங்க. இப்போ இந்த ஆன்மீகம் இல்லாமல் ஆக்டிவாக இருக்கிற பசங்களை நம்ம எப்போதுமே காதை திருவிக்கிட்டே தான் இருப்போம். ஒழுங்காரு, என் நடுவில் வந்த உட்காரு, கையை கட்டு, கவனி அப்படின்னு அவங்களுக்கும் நம்ம நெறிப்படுத்திக்கிட்டே தான் இருப்போம். அதனால தான் நம்ம யோசிக்கணும். நம்ம பிள்ளை கோயிலுக்கு போச்சுன்றாங்க, பூச உதவி செஞ்சிச்சு, ஃபாதரோடையே இருந்துச்சு, இப்போ கோயில் பக்கமே வரதில்லை. காரணம் என்னென்னா, இந்த வார்த்தை என்கிற விதை அவருடைய இதயத்தில் விதைக்கப்படலை. இயேசு விதைக்கப்படலை. இயேசு தான் வார்த்தை. இந்த வார்த்தை விதைக்கப்படாத இடத்துல நிலம் விளையாது. பாருங்களேன், நம்ம விதைச்சிட்டு விளையும் விளையும் விளையும்னு பார்த்துட்டே இருந்து பல வருடங்கள் கழித்து நம்ம பார்ப்போம், எந்த விளைச்சலும் இருக்காது. அப்போ அந்த விளைச்சல் இல்லாத இடத்துல வேறு களைகள் வளர்ந்துடும். நம்ம விதை போடலை, களைகளை அதுவாக வளர்ந்து கிடக்கும். அப்போ நம்ம நினச்சிட்டு இருந்தோம் இதெல்லாம் விதை தான் அப்படின்னு நினச்சோம். களைகள் வளர்ந்து அது பலன் கொடுக்குறப்ப தான் தெரியும் இது களைகள் அப்படின்னு. அதனால தான் இன்றைக்கி நிறைய பெற்றோர்கள் ஏமாந்து போகிறாங்க. அதனால் சிறு குழந்தைகளை வைத்திருக்கிற பெற்றோர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, பைபிளை டெய்லி ஒரு சின்ன பகுதியை வாசிங்க, ஒரு சிறு பகுதி. இன்னைக்கு உள்ள நற்செய்தியை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, அல்லது 2வது வாசகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஏதாவது ஒரு வாசகத்தை. பழைய ஏற்பாடு நிறைய நேரம் புரியாது, அதனால் அதுக்குள்ளே நீங்கள் போக வேண்டாம். புதிய ஏற்பாடு நற்செய்தி இல்லாட்டினாக்க 2வது வாசகத்தை எடுத்து நீங்கள் அந்த வாரம் வாசித்து நீங்கள் பிள்ளைங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க, இந்த வசனம் உனக்கு என்ன புரிஞ்சுது நீ சொல்லு அப்படின்னு சொல்லுங்கள். அவங்க சொல்லுவது சிறுபிள்ளைத்தனமாக இருக்கும். ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க, கேட்பாங்க. கேட்டுட்டு ஐயோ அப்பா கேட்பாங்களே, நம்ம ஏதாவது சொல்லலாமே. அப்போது அவங்க தவறாக சொன்னால் கூட வெரி குட் அப்படின்னு சொல்லி நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். நம்ம உடனே குழந்தைகளை வந்து உனக்கு அறிவு இருக்கா, உனக்கு லூஸு, நீ என்ன அப்படியே கிறுக்குத்தனமாக பேசுகிற, இதா நீ கேட்டியா அப்படின்னு அந்த நேரத்தில் அடிக்கிறது, அவங்கள காயப்படுத்துறது, இதெல்லாம் அந்த நேரத்தை வந்து அவங்களுக்கு இன்னும் கஷ்டப்படுத்தும். அதனால் உங்களுடைய அறிவை திணிக்கிற நேரம் அல்ல, அது பிள்ளைகளுக்கு உற்சாகம் ஊட்டுகிற நேரம். உற்சாகம் ஊட்டுகிற நேரம். சாப்பிட்ற ஒரு உணவு, பிள்ளைங்களுக்கு பிடிச்சமான உணவு நம்ம கொடுத்து சந்தோஷமாக சாப்பிட வைக்கணும். குச்சி வச்சுக்கிட்டு அடித்து தின்னு அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளை அழுதுகிட்டே எப்படி சாப்பிடுவாங்க? இன்றைக்கி இதுதான் ஆண்டவரை பொறுத்த வரையில் நடந்துக்கிட்டே இருக்குது. பெற்றோர்கள் நல்லவர்களாக இருந்தும் கூட அவர்கள் நல்லதை சரியாய் கொடுக்க முடியாத ஞானமில்லாத பெற்றோர்களாக இருக்கிறாங்க. அதனால தான் பிள்ளைகள் நிறைய பேர் வாழ்க்கையில் தோற்று போகிறாங்க. அதனால் தயவு செய்து நீங்கள் உங்கள் குடும்பத்தில் இப்படி ஒரு முயற்சியை செய்து பாருங்கள். கண்டிப்பாக 3 மாதம் 6 மாதத்தில் ஒரு நல்ல விளைச்சலை நீங்கள் பார்ப்பீங்க, ஒரு முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவங்களா பைபிள் எடுத்து வாசிக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. அந்த ஒரு ஆசீர்வாதமான பயணம் உண்மையாலுமே உங்களுக்கு மகிழ்ச்சியை மட்டும் இல்லை, உங்கள் குடும்பத்திற்கே ஆசீர்வாதத்தை கொடுக்கிற பயணமாக மாறும். அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு கடவுள் நமக்கு இந்த ஒரு அடையாளத்துக்குள்ளே தான் நம்மளை கூட்டிகிட்டு போகிறாரு. முதல் வாசகம் அரசர்கள் 2வது நூலிலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 5வது அதிகாரம் 14 to 17 வரை உள்ள இறைவார்த்தைகள். 2வது வாசகத்தில் திருத்துதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு கடிதம் எழுதினார். அந்த கடிதத்தில் 2வது அதிகாரம் 8 to 13 வரை உள்ள இறைவார்த்தைகள். நற்செய்தியில் லூக்கா நற்செய்தி 17வது அதிகாரம் 11 to 19 வரை உள்ள இறைவார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
முதல் வாசகம், அரசர்கள் உள்ள என்னத்தை அவங்க இன்னைக்கு அடையாளப்படுத்தி இருக்கிறாங்க. நாமான் என்கிற ஒரு அந்நிய தேசத்து மனுஷன், அவன் இஸ்ரேல் தேசத்தை சார்ந்தவர் அல்ல. நாமான் என்கிற ஒரு வேற்று ஒரு நாட்டினுடைய ஒரு படை தளபதி, தொழுநோய் பிடிக்கப்பட்ட மனுஷன். அவன் வந்து இங்கே இறைவாக்கினர் இடத்துல கேட்டு அவன் வந்து குணமடைஞ்சிட்டான். இப்போ அந்த குணமடைந்த மனிதனுடைய அந்த செயல்பாடு எப்படி இருந்தது? இப்போ நிறைய பேர் குணமடைகிறோம், வாங்கிக்கிட்டு நம்ம போயிடுறோம், அதோட முடிஞ்சது. ஆனால் இந்த மனுஷன் என்ன செய்கிறான் பாருங்க, நாமான் கடவுளின் அடியவரிடம் திரும்பி வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். இதைத்தான் இந்த நற்செய்தியில் நம்ம பார்க்குறோம். ஆண்டவருடைய அந்த நாமான் என்கிற அந்த மனுஷன் இஸ்ரேலை தவிர வேறு எந்த நாட்டிலும் கடவுள் இல்லை என இப்போது உறுதியாக அறிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்பளிப்பெல்லாம் கொடுக்க முயற்சி செய்த அந்த ஒரு பகுதியை தான் நம்ம பார்க்கிறோம். இதோ அடுத்ததாக நம்ம 2வது வாசகத்துக்கு போகிற போது திருத்தூதர் பவுல் நமக்கு அடையாளப்படுத்துகிறார் பாருங்க. கிறிஸ்துவோடு நிலைத்திருந்தால் அவரோடு ஆட்சி செய்வோம். அவர் நிறைய விஷயத்தை இந்த இடத்துல அடையாளப்படுத்துகிறாரு. இயேசுவோட இணைந்து பயணிங்க. இணைந்த நிலையில் நம்ம பயணிக்கிற அந்த ஒரு பயணம் உங்களுக்கு ஒரு பெரிய விஷயத்தை கொடுக்க போது. அதுதான் என்ன சொல்கிறாரு, அவரோடு ஆட்சி செய்வோம். நான் அடிக்கடி உங்களுக்கு அடையாளப்படுத்தி கொண்டு இருக்கிற ஒரு இறைவசனம் திருவெளிப்பாடு 3:21. இதை நீங்கள் படித்து உண்மையாலுமே சந்தோஷப்படக்கூடிய ஒரு வசனம். ஏன்னா கடவுள் எவ்வளோ பெரிய மாட்சியை நமக்கு அடையாளப்படுத்தி இருக்காரு. நான் வெற்றி பெற்று தந்தையின் அரியணையில் வீற்றிருப்பது போல வெற்றி பெறும் அனைவருக்குமே, இந்த வார்த்தையை பார்க்கணும், அனைவருக்குமே, வெற்றி பெறுகிற முதல் 5 நபர்களுக்கு, வெற்றி பெறுகிற முதல் 10 பேருக்கு நம்மலாம் பரிசு கொடுக்கறதுக்கு அழுதுகிட்டு செலவு பண்ணக்கூடாதுன்னு என்ன செய்வோம், வெற்றி பெறுகிற 5 பேருக்கு, அது ஒரு 50 பேர் வந்துட்டா வெற்றி பெற்றுட்டாங்கன்னா அதில் சீட்டு குலுக்கி போட்டு அதில் லக்கி ப்ரைஸ் எடுத்து தான் 5 பேர் கொடுப்போம். ஆனால் ஆண்டவர் அப்படியெல்லாம் கொடுக்க மாட்டார். வெற்றி பெறுகிற பிள்ளைகள் 1 கோடி பேர் இருந்தாலும் 1 கோடி பேருக்கும் ஆண்டவர் ஒரே விதமான ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். வெற்றி பெற்று வெற்றி பெறும் அனைவருக்குமே என்னோடு என் அரியணையில் வீற்றிருக்கும் உரிமை அளிப்பேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். அரியணையில் வீற்றிருக்கிறதுனா சும்மாவா? ஒரு அரசவையில் மக்கள் மத்தியில், கோடான கோடி மக்கள் மத்தியில் நீங்கள் ஒரு அரசரோட வீற்றிருக்க போகிறீங்க, ஆண்டவரோடு இருக்க போகிறீங்க. பாருங்கள், அதைத்தான் பவுலடியார் இந்த இடத்துல சொல்கிறாரு. கிறிஸ்துவோடு நிலைத்திருந்தால் அவரோடு ஆட்சி செய்வோம். அப்போ நிலைத்திருக்கிறது ரொம்ப முக்கியம். சும்மா அப்பப்போ நான் நினச்சிப்பேன் அப்படின்னு. இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, இந்த புனிதர்களுடைய வழிபாடுகளுக்குள்ளே உள்ள போகிறாங்க. புனிதர்களையே வழிபட்டு அந்த புனிதர்களுடைய வழிபாட்டுக்குள்ளே உள்ளே போய் அதுக்குள்ளேயே அவங்க திருப்தி அடைகிறாங்க. இல்லை, நீங்கள் புனிதர்கள் எங்கே நம்மை வழி நடத்துகிறார்கள் என்பதை புரிந்து நம்ம அங்கே போகணும். இயேசுவிடத்தில் தான் அவங்க நம்மளை வழி நடத்துகிறாங்க. இயேசுவிடத்திலே நம்ம போகாமல் வெறும் புனிதர்களுடைய பாதத்திலேயே நின்றுடக்கூடாது. கண்டிப்பாக அவர்கள் காட்டுகிற வழியில் நீங்கள் கடந்து செல்லணும். இயேசுவை புரிந்து கொள்ளணும். இயேசுவை இவங்க புரிந்து கொண்டு இயேசுவை அவங்க மாட்சிப்படுத்தினதுனால தான் இந்த புனித நிலைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறாங்க. இந்த புனிதர்களை பிடிச்சா எனக்கு இது நடந்துடும், இந்த புனிதர்களை பிடிச்சா எனக்கு இந்த பிரச்சனை போயிடும் அப்படின்னா இது ரொம்ப குறுகிய மனநிலை. இந்த மனநிலையை நீங்கள் பெறுவதற்காக தாய் திரு அவை புனிதர்களை நமக்கு அடையாளப்படுத்தவில்லை. இதைத்தான் நம்ம நிறைய சபையார்கள் அடையாளப்படுத்துகிறாங்க. நீங்கள் அதை தெய்வமாக்கி புனிதர்களை வச்சிருக்கிறீங்கன்னு. நம்ம இல்லை என்று சொன்னாலும் கூட அநேகருடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட விதமாக நம்ம பார்க்கிற போது, திருச்சபை அப்படி செய்யலை, அதில் நம்ம உறுதியாக இருக்கிறோம். ஆனால் தனிப்பட்ட நபர்களுடைய ஆன்மீகத்தை உற்று நோக்குகிற போது அது மிகவும் வலி மிகுந்ததாக இருக்கிறது. காரணம் என்னென்னா, அவர்கள் இந்த மனநிலையில் தான் இருக்கிறாங்க. சில புனிதர்களினுடைய நிலையை அவர்கள் பிடித்து கொண்டு இதோடு எனக்கு எல்லாம் முடிஞ்சது, அதுக்கப்புறம் உயர்ந்த நிலையில் இருக்கிற இயேசுவை பார்த்தா அது எனக்கு பெருசாக தெரியல, வார்த்தை எனக்கு பெருசாக தெரியல, பைபிள் தெரியாது, இயேசு தெரியாது, தந்தையை பற்றி தெரியாது, தூயாவியை பற்றி தெரியாது, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த புனிதர். இங்கே நான் போய் அவருக்கு 2 செஞ்சுட்டு வந்துட்டேன்னா நமக்கு எல்லாம். இது வந்து குலதெய்வம்னு சொல்லி ஒரு கான்செப்ட் மற்ற நம்பிக்கையாளர்கள்ட்ட இருக்குது. அதை மாதிரி வைத்துக்கொள்கிறாங்க. இது அப்படிப்பட்ட ஒரு நம்ம நம்பிக்கைக்குரிய வாழ்க்கை முறை அல்ல. இந்த நம்பிக்கைக்குரிய வாழ்க்கை முறை வார்த்தையை நம்ம அறிந்து செயல்பட வேண்டிய ஒரு வாழ்க்கை முறை. அடுத்ததாக நம்ம பார்க்கிறோம் பாருங்க, நற்செய்தி வாசகம் லூக்கா நற்செய்தியில் பார்க்கிறோம். அவர் சமாரிய பகுதிகள் வழியாக அவர் போயிட்டு இருக்கிறாரு. அப்போது தொழுநோயாளர்கள் வராங்க, 10 பேர் வராங்க. அவர்கள் வந்து 10 தொழுநோயாளர்கள் இவர் எதிர்கொண்டு வந்து நின்று கேட்குறாங்க, எங்களை சுகப்படுத்தும் அப்படின்னு. கடவுளை போற்றி புகழ அந்நியராகிய உம்மை தவிர வேறு எவரும் திரும்பி வர காணுமே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு அடையாளம் எதை காட்டுதுன்னா, 10 பேரும் சுகமடைந்தாங்க. அதில் வேறு ஒரே ஒருத்தர் தான் திரும்பி வராரு. அப்போ அந்த ஒருத்தர் யாருன்னு கேட்டால் அந்நியராக இருக்கிறாரு. அதாவது இஸ்ரேல் மக்களுக்குள்ளே இருக்கிறவர் அல்ல, வேறு ஒரு இனத்தில் இருக்கிற ஒருத்தர் தான் ஆண்டவரை தேடி வராரு.
அதனால ஆண்டவர் அடையாளப்படுத்துறாரு. அந்நியராகிய உம்மை தவிர அப்படின்னு சொல்றாருன்னா, அப்போ இன்னைக்கு கடவுளை சார்ந்திருக்கிற பிள்ளைகள் எப்படி இருக்கணுங்கிறத ஆண்டவர் மறைமுகமா சொல்றார். மற்றவர்களே இவ்வளவு தூரம் இருக்கிற போது கடவுளை சார்ந்திருக்கிற பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? அப்ப இந்த நற்செய்தி முதல் 2 வாசகம் இதையெல்லாம் நம்ம மனசுல வச்சு பார்க்கும்போது, இயேசுவோட இணைந்த நிலையில் பயணிப்பது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கிறது. இப்ப இந்த அந்நியர் ஒருத்தர் திரும்பி வராருன்னு நம்ம சொல்றோமே, இவர் யாருன்னா இயேசுவோட அவரு தன்னுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள விரும்புறார். இயேசுவோட இணைந்து இருக்கணும். இந்த நேரம் எனக்கு விடுதலை கொடுத்தவரோட நான் இருக்கணும். அந்த இயேசுவோட இணைந்த நிலையில் இருக்கணும்னு ஆசைப்பட்டார் பார்த்தீங்களா? அந்த மனநிலை. அடுத்ததாக முதல் வாசகத்துல நாமான் பாருங்களேன், இந்த கடவுள் தான் உண்மையான கடவுள், அவரை தான் நான் ஏற்றுக்கொள்ள போறேன்னு சொல்றாரு பாருங்க. அந்த ஒரு மனநிலை. 2வது வாசகத்துல கிறிஸ்துவோடு நிலைத்திருக்கிற பிள்ளைகள். கடவுளினுடைய வார்த்தை யாரும் சிறைப்படுத்த முடியாது. அந்த கடவுளுடைய வார்த்தை நமக்கு நிறைவாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையில் நீ நிலை பெற்று இருக்கணும் அப்படின்னு சொல்ற. அப்படின்னா என்ன? கடவுளோட இணைந்து பயணிக்கணும். இந்த ஒரு அடையாளத்தை நம்ம பைபிள்ல நிறைய இடத்துல பார்க்கணும். எபேசியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 2வது அதிகாரம் 1வது இறைவசனம், உங்களுடைய குற்றங்களையும் பாவங்களையும் முன்னிட்டு நீங்கள் இறந்தவர்களாய் இருந்தீர்கள். பாருங்க, நம்முடைய பழைய வாழ்க்கையை அவங்க அடையாளப்படுத்துறாங்க. இன்னைக்கு கூட நம்ம ஆண்டவரை அறியாத பொழுது நம்ம வாழ்ந்த வாழ்க்கை முறை எப்படி இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியணும். அதை மீண்டுமாய் நினைவுபடுத்துகிறார் பவுலடியார். அப்பொழுது நீங்கள் உலகின் போக்கின்படி வான்வெளியில் அதிகாரம் செலுத்தும் தலைவனுக்கு ஏற்ப வாழ்ந்து வந்தீர்கள். அதாவது பிசாசுக்கு ஏற்ற வாழ்க்கையை வாழ்ந்தீங்க. இன்னைக்கு பிசாசு ஒரு வாழ்க்கையை கொடுத்துட்டே இருக்கு. கடவுள்கிட்ட போவாத, ஜெபத்தில் உட்காராத, நன்மை செய்யாத, நீ நல்லா வாழு, நீ ஒரு நல்ல ஒரு உனக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைச்சுக்கோ, உன் வீட்டில் இது உன் காசு, நீ உழைச்ச, நீ சம்பாரிச்ச, அந்த காசை வச்சு நீ தான் சந்தோஷமாக இருக்கணும். அப்போ உனக்கு இந்த ஒரு விஷயம் பத்தாது, இதை விட நல்ல ஒரு சொகுசான ஒரு காரியம் விற்கிது, அதை வாங்கி வச்சுக்கோ. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்? நான் சம்பாதிக்கிறேன், என் வீடு இப்படி தான் இருக்கணும், நான் நல்ல வசதியான காரியங்களை வாங்கி வச்சுக்கொள்கிறேன், அப்போ நான் மகிழ்ச்சி, இது என்னுடைய இதில் நீதி, இது என்னுடைய காசில் நான் வாங்குறேன், இதில் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம நியாயப்படுத்துகிறோம். ஆனால் இந்த இடத்துல இந்த உலகின் போக்கின்படி வான்வெளியில் அதிகாரம் செலுத்தும் தலைவனுக்கு ஏற்ப வாழ்ந்து வந்தீர்கள். கடவுளுக்கு கீழ்ப்படியாத மக்களிடையே இப்போது செயலாற்றும் தீய ஆற்றலுக்கு பணிந்து நடந்தீர்கள். சரிங்களா? அப்போ இதெல்லாம் தீமையினுடைய ஆதிக்கம். பிறருக்கு கொடுக்காத, சுயநலமா இரு, அது உன்னுடைய காசு, நீயே வாழ்ந்துக்கோ, நீ குடி அப்படின்னு இன்னைக்கு நிறைய தீமைகளை உள்ளே திணிக்கிற தீயவனுடைய ஆற்றல். இந்நிலையில்தான் ஒரு காலத்தில் நாம் எல்லோரும் இருந்தோம். நம்முடைய ஊனியல்பின் தீய நாட்டங்களின்படி வாழ்ந்து உடலும் மனமும் விரும்பியவாறு செயல்பட்டு மற்றவர்களைப் போலவே நாமும் இயல்பாக கடவுளின் சினத்திற்கு ஆளானோம். அப்போ கடவுள் கொடுக்குற அழைப்பை மறுத்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை முறை, கடவுளுடைய அந்த ஒரு ஆசீர்வாதத்தை இழந்து நிற்கிற அந்த வாழ்க்கை முறை. கடவுள் மிகுந்த இரக்கமுடையவர், நம் மீது மிகுந்த அன்பு கொண்டுள்ளார். குற்றங்களின் காரணமாய் இறந்தவர்களாயிருந்த நாம் அன்பின் மூலம் இணைந்து உயிர் பெறச் செய்தார். நீங்கள் மீட்கப்பட்டிருப்பது அந்த அருளாலேயே. இயேசு கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில் நாம் அவரோடு உயிர்த்தெழவும் விண்ணுலகில் அவரோடு அமரவும் செய்தார். கிறிஸ்து இயேசு வழியாக கடவுள் நமக்கு செய்த நன்மையையும் அவரது ஒப்புயர்வற்ற அருள் வளத்தையும் இனிவரும் காலங்களிலும் எடுத்து காட்டுவதற்காகவே இவ்வாறு செய்தார். நம்ம கடவுள் அவரோடு இணைந்த நிலையில் இறந்தோரை என்ன செய்கிறாரு? அவரோட கூட்டிகிட்டு வர போகிறாரு. அவர்களுக்கு உயர்ந்த அவர் ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறாரு. பாருங்க, 1 தெசலோனிக்கர் 4:14 அதைத்தான் அடையாளப்படுத்துது. இயேசு இறந்து உயிர்த்தெழுந்தார் என நாம் நம்புகிறோம். அதே போல் நீங்களும் இந்த உலகத்தில் உலக காரியத்துக்காக இறந்து, பாவங்களுக்கு இறந்து அப்படின்னா என்ன? அதை தள்ளி வச்சுட்டு நான் இப்படி தான் வாழ்வேன், இது கடினமான வாழ்க்கை, அதனால் இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவருக்காக நான் இப்படி தான் வாழ்வேன்னு வாழ்ந்து நீங்கள் நிற்கிற போது இயேசுவோடு இணைந்த நிலையில் இறந்தோரை கடவுள் அவருடன் அழைத்து வருவார். அப்போ பாருங்க, இவ்வளோ ஒரு ஆசீர்வாதத்தை கடவுள் நமக்கு கொடுக்குறாரு. 1 தீமோத்தேயு 1:14 சொல்லுது பாருங்க. இயேசு கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில் ஏற்படும் நம்பிக்கையோடும் அன்போடும் நம் ஆண்டவரின் அருள் அளவின்றி பெருகியது. ஆண்டவருடைய அருள் எங்க அளவின்றி பெருகுது பாருங்க. இயேசு கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில் ஏற்படும் நம்பிக்கை வாழ்க்கை, அன்போடும், நம்பிக்கையோடும் அன்போடும் நம் ஆண்டவரின் அருள் அளவின்றி பெருகியது. இப்போ இப்படி செயல்படுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தான் ஒரு அற்புதம் நிகழ, ஆண்டவருடைய இரக்கம் நிகழ வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இந்த அருமையான வேளையில
நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய பல விஷயங்களை ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறார். அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்முடைய 2வது வாசகத்தை நம்ம வாசித்து நம்ம தியானிக்கிறோம். தாவீதின் மரபில் வந்த இயேசு கிறிஸ்து இறந்து உயிர் பெற்று எழுந்தார் என்பதே என் நற்செய்தி. அப்போ இறந்து உயிர் பெற்று எழுந்தார். அப்போ நம்ம இறக்கணும், உயிர் பெற்று எழ முடியும். அப்போ இறப்பது என்பது எது? ஒரு குடும்பத்தில் ஒரு தந்தை குடும்பத்துக்காக தன்னை முழுவதுமாக இழப்பது, அதுதான் இறப்பது. ஒரு தாய் தன்னுடைய சுய விருப்பங்களை தன்னுடைய சுகத்தை எல்லாம் பின்னுக்கு தள்ளிவிட்டு பொது குடும்பத்திற்கான ஒரு திட்டத்தை எடுத்து செல்கிற போது, அப்போ நம்மளுடைய பொது வாழ்க்கையில் ஒரு பொது நன்மைக்காக நம்ம போராடுகிற போது, இப்போ நம்ம பிள்ளைகளெல்லாம் நம்ம வளர்த்துட்டோம், இப்போ திரும்பி நம்ம பேர பிள்ளைங்க நம்ம குடும்பம் அப்படின்னே இல்லாமல் நம்ம அடுத்து கண்களை திறந்து பார்க்கணும். அதான் அன்னை தெரசா அம்மா அவங்க வாழ்க்கையில் ஒரு சம்பவத்தை சொல்லுவாங்க. ஒரு வீட்டில் சாப்பாடு இல்லைன்னு சொல்லி கேள்விப்பட்டு அவங்க அரிசி எடுத்துக்கொண்டு போகிற போது அவங்க அம்மா மதர் உட்காருங்கன்னு சொல்லிட்டு இந்த வந்துடுறேன்னு அந்த அரிசியில் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இவங்க எங்கேயோ போகிறாங்க வெளியே. இவங்க பார்க்குறாங்க, இதை பார்த்துட்டு எங்கே போகிறீங்க, நான் சோறாக்க சொன்னால் நீங்கள் எதோ அரிசி எடுத்துக்கிட்டு எங்கேயோ போயிட்டு வரீங்க, எங்கே போய் கொடுத்துட்டு வரீங்களே, எங்கே கொண்டு போனீங்க அப்படின்னு கேட்டப்போ, பக்கத்து வீட்லேயும் ஒரு வாரமாக சாப்பிடல, அவர்கள் வீட்லேயும் பிள்ளைகள் இருக்கிறாங்க, அதனால் இந்த உணவை நான் கொஞ்சம் அவர்களுக்கும் கொடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உள்ளத்தை அவர்கள் பெருமையோடும் நெகிழ்ச்சியாகவும் பகிர்ந்து கொண்ட அந்த தருணங்கள் உண்டு. அன்புக்குரியவர்களே, இதுதான் இன்றைக்கி கடவுள் நமக்கு அடையாளப்படுத்துகிறார். இறக்கிறது அப்படின்னா நம்ம வெறும் இந்த உடல் சாவை பற்றி பேசலை, நம்முடைய உணர்வுகளை நாம் ஆண்டவருடைய பெருமைக்காக இழந்து நிற்பது. நம்முடைய உணர்வுகளை, அதாவது என் உணர்வு சொல்லுது இப்படியெல்லாம் நீ மகிழ்ச்சியாக இருக்கலாம், இல்லை இந்த காரணங்களுக்காக இந்த மகிழ்ச்சியெல்லாம் நான் ஓரங்கட்டுறேன், ஆண்டவருக்காக நான் என்னை கையளிக்கிறேன். இப்படிப்பட்ட நிலையில் தான் நம்ம பயணிக்க வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் அடையாளப்படுத்துகிறாரு. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மீட்பையும், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்னால் யார்? நம்ம தான். கடவுளுடைய திட்டத்தை உங்களுக்கு உணர வச்சிருக்கிறாரு, உங்களுக்கு புரியுது அப்படின்னா நீங்கள் தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். வீட்டில் சாமி படத்தெல்லாம் வச்சுருப்பாங்க, ஆனால் பைபிளில் எது சொன்னாலும் ஒன்றுமே புரியாது. அவர்கள் கடவுளுடைய அந்த தெரிவிலிருந்து தள்ளி நிற்கிறாங்க. நம்ம என்ன செய்யணும்? ஒன்றுமே புரியலன்னா போராடணும், ஜெபிக்கணும், ஆண்டவரே எனக்கு விளக்கி சொல்லுங்கன்னு நம்ம சொல்லணும். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மீட்பையும் அதனோடு இணைந்த என்றுமுள்ள ஆட்சியையும் கிறிஸ்து இயேசு வழியாக அடையுமாறு அனைத்தையும் பொறுத்து கொள்கிறேன். பார்த்தீங்களா, அவர் ரிசல்ட்டை சொல்லிட்டார், இதெல்லாம் பெறணும் நான், அதுக்காக கிறிஸ்து கொடுக்க போகிற அந்த மாட்சியை பெறுவதற்காக எல்லாத்தையும் நான் பொறுத்து கொள்கிறேன். நாம் அவரோடு இறந்தால் அவரோடு வாழ்வோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? சிலுவையில் போய் மீண்டும் இறக்கிறதா? இல்லை. இந்த வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கிற அந்த துன்பங்களை எல்லாம் நன்மைக்கான துன்பங்களை எடுத்துக்கொண்டு நம்ம வாழ்கிறது. ஆக ஆண்டவர் காட்டக்கூடிய இந்த வழியெல்லாம் நம்ம உணர்ந்து கொள்கிறோம் பிள்ளைகளே. ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, இயேசுவோடு நாம் இணைந்திருக்கிறோம் என்பதை எப்படி அறியலாம்? இயேசுவோட இணைந்திருக்கிறோமா இல்லையா? எல்லாரும் வீட்டில் சாமி படத்தை வச்சுக்கிட்டு சொல்கிறாங்க, நாங்கள் கடவுளோட தான் இருக்கிறோம். ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறோம், அவங்க டிவி அந்த பக்கம் சீரியல் பார்த்துட்ருக்காங்க, வீடு மந்திரிக்கே உள்ளே போயாச்சு, நம்ம வரிசையாக மந்திரிச்சிட்டு போகிறோம். அப்போ ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் தான் ஆகும். அவங்க அந்த நேரத்தில் அந்த சீரியலை விட மனசில்லை அவங்களுக்கு. அவங்க ஒரு ஓரமாக உட்காந்துக்கிட்டு என்னையை பார்த்து ஒரு வார்த்தை பேசுகிறாங்க. நம்ம ஏதாவது கேள்வி கேட்டோம்னா, என்னம்மா வீட்டில் எல்லாம் இல்லையா, எல்லாம் வெளியில் போயிருக்காங்க ஃபாதர்ன்னு சொல்லி டிவி பக்கம் திரும்பிடுறாங்க. அப்புறம் திருப்பி என்னம்மா சமைச்சாச்சா, முன்னாடியே சமைச்சு வச்சுட்டேன் ஃபாதர், திருப்பி டிவி பக்கம் போயிடறாங்க. ஒவ்வொரு கேள்வி கேட்கும் போதும் அந்த அம்மா திரும்பி பதில் சொல்லிட்டு டிவி பக்கம் போயிடுவாங்க. அப்புறம் பார்த்தேன், அம்மா டிவியை பார்த்து முடிங்க, சீரியல்லாம் முடிஞ்சோன்னே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புனேன். இல்லை ஃபாதர், நீங்கள் வந்துருச்சு போயிருங்க, அது முடிய 9 மணி ஆகும் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா நீ லேட்டாக தான் வரணும், அது வரமாட்டேன் நீங்கள், அதனால் ஒரு 5 நிமிஷம் பாஸ் பண்ணுறேன். அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த டிவியை சைலண்ட் பண்ணி வைக்கிறாங்க சவுண்டை. அது ஆனால் நம்ம ஜெபிக்கும் போது நான் கண்ணை திறந்து பார்க்குறேன், அந்த அம்மா டிவியை தான் பார்த்துட்டே இருந்தாங்க. பாருங்கள் எவ்வளோ பலவீனமான ஒரு மனுஷங்களாக நம்ம இருக்கிறோம். அதனால தான் சொல்ல, இயேசுவோடு இணைந்து இருக்கிறோமா இல்லையாங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ரோமையர் 6:3 சொல்லுது, திருமுழுக்கு நாள் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருக்கும் நாம் அனைவரும். அப்போ திருமுழுக்குங்கிறது கடவுளோடு உங்களை இணைச்சி வச்சிருக்கிற ஒரு அருமடையாளம். அவருடைய சாவிலும் அவரோடு இணைந்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியாதா? அப்போ திருமுழுக்கில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் அவருக்கு உகந்த காரியத்தை செய்து தான் நம்ம அவரை திருமுழுக்கினுடைய அடையாளத்தை புதுப்பித்து கொண்டு இருக்கிறோம். இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர் வாழ்ந்தவாறே வாழ்வோர். இயேசு செய்தாரு, நான் செய்கிறேன். இயேசு ஜெபம் பண்ணாருங்க, நான் ஜெபம் பண்ணுவேன். இயேசு இந்த தியாகத்தை செய்தாரு, நானும் செய்வேன். இயேசு பாவிகளை மன்னிச்சாரு, நான் மன்னிப்பேன். இயேசு செய்தார், அதனால தான் நம்ம எல்லாருமே செய்கிறோம்.
இயேசு செய்யலைன்னா நமக்கு தெரியாது இதெல்லாம் நல்லது அப்படின்னு. எதுக்கு நான் போய் அவனையே மன்னிக்கணும்? அவன் எனக்கு எதிராக செயல்பட்டிருக்கான், அவனை நான் வந்து பழி வாங்குவேன். இதுதான் மனித இயல்பு. ஆனால் நம்ம அதுக்கு எதிராக செயல்படுறோம். இது பழைய ஏற்பாட்டு நீதி சொல்லுது, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல். ஒரு கண்ணை எடுத்தானா அதே கண்ணை நீ எடுத்துரு, பல்ல உடைச்சானா நீ பல்ல உடைச்சிரு. ஆனால் இயேசு வந்து மாற்றி சொல்கிறாரு, உன்னுடைய எதிரி 1 கிலோமீட்டர் போனானா 2 கிலோமீட்டர் அவனோட போ. அவன் வலது கன்னத்தில் அரைஞ்சானா இடது கன்னத்தை அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் தீமை செய்தான்னா நீ தீமை செய்யாத, அவனுக்கு நன்மை செய். பவுலடியார் அதான் சொல்றாரு, தீமையை நன்மையால் வெல்க அப்படி சொல்றாரு. அப்ப பாருங்க, 1 யோவான் 2:6 சொல்லுது, அவரோடு இணைந்திருப்பதாக கூறுவோர் அவர் வாழ்ந்தவாறே வாழ கடமைப்பட்டவர்கள். இதுக்கு தான் அந்த அடையாளத்தை நம்ம பார்க்கணும். இயேசு கிறிஸ்துவை போல நம்ம வாழ்றோமா அப்படிங்கிறத பார்க்கணும். 1 யோவான் 3:24 நம்ம பார்க்கிறோம், நமக்கு அருளிய தூய ஆவி, கடவுள் கொடுத்த தூய ஆவியால நாம் அவரோடு இணைந்திருக்கிறோம். கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பவர் அவரோடு இணைந்திருக்கிறார், கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுள் நம்மோடு இணைந்திருக்கிறார் என்பதை அவர் நமக்கு அருளிய தூய ஆவியால் அறிந்து கொள்கிறோம். அப்போ தூய ஆவி நம்மக்கிட்ட செயல்படுறாருன்னா என்ன செய்வார்? பொது நன்மைக்காக செயல்படுவார். அப்போ அங்கே பாருமா பசிக்குது, அங்கே பாரு இந்த பிள்ளை அழுவுது, அங்கே பாரு இந்த குடும்பம் அப்படியே ரொம்ப கஷ்டத்தில் நிற்கிது, எப்படி பொது நன்மைக்காக நம்மளை தூண்டி எழுப்புவார். அந்த தூண்டுதல் நம்மக்கிட்ட இருந்ததுன்னா தூய ஆவி நம்மக்கிட்ட செயல்படுறாருன்னு அர்த்தம். தூண்டுதலே இல்லை, யாரை பற்றியும் கவலை இல்லை, நான் உண்டே வாழ்க்கை உண்டு, நான் வாழணும், நம்ம நல்லபடியாக மகிழ்ச்சியாக இருக்கணும். இந்த மனநிலை தூய ஆவிக்கு எதிரான மனநிலை. அதாவது எல்லாம் நல்லா இருக்கணும், அதில் நம்ம மாற்று கருத்து இல்லை. ஆனால் எப்போவுமே என்னுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கணும். ஒரு கணவர் குடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், உதாரணத்துக்கு அடிக்கடி இந்த உதாரணம் தான் நம்ம சொல்கிறோம். ஏன்னா இன்றைக்கி குடி வந்து நம்மளுடைய தேசத்தை எவ்வளவு மாற்றிக்கிட்டு இருக்குதுன்னு நமக்கு நிறைய பேருக்கு தெரிந்து இருக்கிறது. நிறைய குடும்பங்கள் அழிஞ்சு போயிருக்கு. இப்போ ஒரு வீட்டுக்காரர் போய் அவ்வளோ காசையும் கொண்டு போய் குடிக்கிறார். இவருடைய ஆத்மா நிறைவடையவே முடியாது. குடிகாரர்கள் வந்து விண்ணரசுக்குள்ளே போகிறது ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னா, அவங்க சொல்கிறாங்க நான் சம்பாதிக்கிறேன் குடிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த குடியில் வரக்கூடிய வேதனை என்னென்னா, அங்கே இருக்கக்கூடிய குடும்பத்தினுடைய எல்லா மகிழ்ச்சியையும் அவர்கள் தின்னுட்டு தான் உட்காந்துருக்காங்க, கொன்று விட்டு உட்காந்துருக்காங்க. அதனால தான் சொல்கிறோம், இது தூய ஆவியால் இருக்கிறவங்க தன்னுடைய மனைவிக்கு என்ன மகிழ்ச்சி, தன்னுடைய பிள்ளைகளுக்கு எது மகிழ்ச்சி அப்படிங்கிறத மறுத்துட்டு இருக்கிறதுனால தான் அவர்கள் ஆண்டவருடைய தூய ஆவியை பெறாத நிலையில் இருக்கிறாங்க, அதை செயல்படுத்த முடியாத நிலையில் இருப்பாங்க. அப்போ அவங்க கடவுளோட இணைந்து இருக்கிறாங்கன்னு சொல்லவே முடியாது. அன்பில் நிலைத்திருக்கிறவர் 1 யோவான் 4:16 சொல்லுது பாருங்க, கடவுள் நம்மிடம் கொண்டுள்ள அன்பை அறிந்துள்ளோம், அதை நம்புகிறோம். கடவுள் அன்பாக இருக்கிறார், அன்பில் நிலைத்திருக்கிறவர் கடவுளோடு இணைந்திருக்கிறார், கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். அப்போ அன்பில் நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு வயதானவர் பஸ்ஸில் வராங்க, அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? அவங்க மீது இரக்கம் கொள்கிறோம், அன்பு கொள்கிறோம். அவங்களுக்கு இந்த அன்பில் நம்ம வந்து ஒரு இடம் கொடுக்குறோம். கோயிலில் வந்து ஃபாதர் தனியாக போராடிக்கிட்டு இருக்கிறாரு, சரி ஃபாதர் ஐ வில் ஹெல்ப் யூ ஃபாதர், என்ன செய்யணும் ஃபாதர் உங்களுக்கு அப்படின்னு கேட்டு நிறைய பேர் உதவி செய்கிறாங்க. அப்படி உதவி செய்கிற ஒரு மனநிலையோட அன்பு, இதெல்லாம் அன்பினுடைய வெளிப்பாடுகள். அன்புனா நம்ம வந்து அந்த கட்டி பிடிச்சிக்கிட்டு நிற்கிற அந்த அன்பை பற்றி நம்ம பேசலை. ஸோ இந்த அன்பு வந்து ஒரு ஜெனுவின் லவ் டுவர்ட்ஸ் காட் அண்ட் டுவர்ட்ஸ் ஹியூமன் பீயிங். ஸோ இந்த அன்பினுடைய ஆற்றல் நம்மகிட்ட இருந்ததுன்னா நீங்கள் கடவுளோடு இணைந்திருக்கிறீங்கன்னு அர்த்தம். பெற்றுக்கொண்ட அருள் வாழ்வு, நம்ம நிறைய ஆசீர்வாதங்களை அருட்சாதங்களை பெற்றிருக்கிறோம். அது எல்லாமே இன்றைக்கி நிறைய பேர் பிள்ளைங்களுக்கு திருமுழுக்கு கூட கொடுக்கறது இல்லை. வளர்ந்து வந்த உடனே பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அப்படியே பெசாட்டு விட்டுருக்குறாங்க. பிள்ளைங்களை விட்டுட்டு கல்யாண நேரத்தில் வந்து ஃபாதர் என் பிள்ளை இன்னும் திருமுழுக்கு வாங்கலை, நீங்கள் பார்த்து ஏதாவது செஞ்சு விடுங்கன்றாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய வேதனை. அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது 1 யோவான் 2:27 நம்ம பார்க்குறோம், நீங்கள் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருள் பொழிவு உங்களுள் நிலைத்திருக்கிறது, அதனால் உங்களுக்கு எவரும் கற்பிக்க வேண்டிய தேவையில்லை, நீங்கள் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருள் பொழிவால் அனைத்தையும் கற்றுக்கொள்கிறீர்கள். இந்த அருள் பொழிவு உண்மையானது, பொய்யானது அல்ல, நீங்கள் கற்றுக்கொண்டதற்கேற்ப அவரோடு இணைந்து வாழுங்கள் அப்படி சொல்கிறார். அப்போ பாருங்க, இந்த அடையாளங்கள் எல்லாமே நமக்கு சொல்றது கடவுளோடு இணைந்து பயணிக்கிற ஒரு ஆற்றல். இந்த நாமான் வந்து கடவுளை புரிந்து கொண்ட பிற்பாடு இனிமே வேறு தெய்வமே கிடையாதுன்னு சொல்லி இவர் தான் உண்மையான கடவுள்னு சொல்லி அவரை ஏற்றுக்கொண்ட ஒரு மனநிலையை நம்ம பார்க்குறோம். நம்மளுடைய நற்செய்தி வாசகத்தில் நம்ம பார்க்கக்கூடிய அந்த ஒரு நிலையில கூட நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற விதமாக அந்த 10 பேர் தொழுநோயாளர்கள் சுகமடைகிறாங்க. அந்த 10 பேர்த்தில் ஒருத்தர் மட்டும் மீண்டும் கடவுளோடு இணைய வேண்டும், பெற்றுக்கொண்ட மகிழ்ச்சியை இயேசுவோட பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு திரும்பி வராருன்னா அவருடைய மனநிலையில் இருந்த உணர்வு. மற்றவர்கள் ஏதாவது ஒரு காரணம் வச்சுருப்பாங்க, ஆனால் அந்த காரணங்கள் கடவுள் இந்த இடத்துல கேட்கல. அப்போது நம்ம காரணங்கள் நிறைய சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்காக இல்லை, செய்ய வேண்டியதை சரியாய் செய்து வெற்றியடையவே கடவுள் நமக்கு இந்த உணர்த்துதலை கொடுத்து கொண்டே இருக்கிறார். 1 யோவான் 2:28-29 ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம் பாருங்க.
பிள்ளைகளே, அவர் தோன்றும்போது நாம் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்கவும், அவருடைய வருகையின் போது வெட்கி விலகாதிருக்கவும் அவரோடு இணைந்து வாழுங்கள். இன்னைக்கு இந்த இணைந்து வாழ்றதுங்கிறது ரொம்ப முக்கியமான. பிள்ளைகளும் கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க நிறைய பேர். ஆனால் இணைந்து வாழ்கிறோமா கடவுளோட அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி நம்ம எல்லாரும் கேட்கணும். எதற்கு இணைந்து வாழணும்? அவர் வருகிற போது வெட்கி விலகாது இருக்கணும். அவர் ராஜாவாக வருகிற போது நம்ம தலைக்கு குனிஞ்சிக்கிட்டு நம்ம ஓடி ஒளிய முடியாது. ஏன்னா அவர் எல்லா பாவத்தையும் நம்ம கண்களுக்கு முன்னாடி எடுத்து வைப்பார். நம்முடைய தோல்விகள் எல்லாம் எடுத்து வைப்பார். அப்போ அதுக்கு முன்னாடியே நம்ம என்ன செய்யணும்? மனம் திரும்பிய பிள்ளைகளாக, அவருக்கு உகந்த பிள்ளைகளாக மாறி, அவருக்கு உரிய சாட்சியாய் மாறும்போது அவர் என்ன செய்வார்? நம்ம பாவங்களை எல்லாம் மறைத்து நம்முடைய நன்மைத்தனத்தை முன்வைத்து நம்மளை உயர்த்த போறாரு. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார் 1 யோவான் 2:29, அவர் நேர்மையாளர் என நீங்கள் அறிந்து கொண்டால் நேர்மையாக செயல்படுவோர் அனைவரும் அவரிடமிருந்து பிறந்தவர்கள் என்பதை புரிந்து கொள்வீர்கள். ஆண்டவருக்குள்ள பிறங்க, அதாவது பி பார்ன் அகெயின், நீங்க மறுபடி பிறக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? உங்களுடைய செயல்கள் இனிமேல் நேர்மையானதாக இருக்கட்டும். ஆண்டவருக்கு முன் எது சரியானதோ அப்படியே நீங்க செய்யுங்க. கடவுளுடைய விருப்பத்திற்கு இணங்க நடக்கிற பிள்ளைகளாக மாறுங்க. இந்த அழைப்பை தான் ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு கொடுத்துட்டே இருக்கிறாரு. நாம ஆண்டவரை அறியாதவராக இருந்தும் கண்களுக்கு முன்பாக கண்ட அந்த காட்சியை பார்த்த பிறகு, அந்த அதிசயத்தை பார்த்த பிறகு, இந்த தெய்வம் இங்கே தான் இருக்கிறான்னு வாயை திறந்து அறிக்கை செய்தாரு. நம்ம நிறைய பேர் வாயை மூடிட்டே இருக்கிறோம். கடவுள்கிட்டே இங்கிட்டு வாங்கிக்கிட்டே இருக்கிறோம். இது யாருப்பா செய்தா? அது சொல்ல முடியாது, அது வாயை திறக்க முடியாதுன்னு நம்ம வாயை மூடிக்கொள்கிறோம். பூசைக்கு போகிறோம், போய் அங்கே சொல்ல வேண்டிய ஜெபத்தை கூட சத்தமாக சொல்கிறதில்ல. அங்கே பாடல் பாடுகிற போது நம்ம உணர்ந்து பாடுறதில்ல. அங்கே ஏதோ பாடுறாங்க, நம்ம அப்படியே பேசாமல் நிற்போம். கேட்டால் எனக்கு அந்த பாட்டு தெரியாது. ஏன் நம்ம குருவான இடத்துல போய் தெரிஞ்ச பாட்டை பாடணும்? ஃபாதர், நாங்கள் எல்லாம் சேர்ந்து பாடணும், எங்களுக்கு ஒரு பேப்பர் கொடுங்க, நாங்கள் பார்த்து பாடுறோம். இல்லை என்ன செய்யணும்? நான் வேணா ஒரு பேப்பரை வேணா உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறேன், ஒரு ஜெராக்ஸு அப்படின்னு நம்ம எந்த முயற்சி எடுக்கிறோம்? நம்ம சார்பாக நம்ம என்ன முயற்சி எடுத்துக்கொண்டு இருக்கிறோம்? இதெல்லாம் நம்ம செய்யும்போது உண்மையாகவே கடவுள் உங்களுடைய முயற்சிகளை எல்லாம் வெற்றியாக்குவார். ஆகவே நாம் இணைந்து பயணிக்கிற அந்த பயணத்தினுடைய அழுத்தம், ஆழம் எங்கே இருக்கிறது என்பதை சிந்தித்து நீங்களும் ஆண்டவரோடு இணைந்து பயணித்து அந்த 10 பேரில் ஒருத்தர் ஆண்டவரிடத்தில் திரும்பி மீண்டும் ஆண்டவரோடு இணைந்து ஆண்டவருக்கு மாட்சி கொடுத்தது போல நீங்கள் எத்தனை பேர் ஆண்டவரிடத்தில் திரும்பி வரப்போகிறீர்களோ அத்தனை பேரும் கடவுளுக்கு மாட்சி அளிக்க போறீங்க. கடவுளுக்கு மாட்சி கொடுக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் மாட்சிப்படுத்த போகிறார். இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இறை திட்டத்திலே பயணிக்க உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இறைவனுடைய பிரசன்னத்திலே இப்பொழுது உங்களை ஒப்பு கொடுத்து ஒரு சிறிய மன்றாட்டை ஏறெடுக்கிறோம். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த இரக்கம் நிறைந்த கடவுளே, இந்த அருமையான நேரத்தில் எங்களுக்கு உதவி செய்த நம்முடைய இரக்கம், வழிநடத்துகிற நம்முடைய இரக்கம், இந்த தொழுநோயாளர்களை சுகப்படுத்தியதை போல எங்களையும் பல்வேறு சூழ்நிலைகளிலிருந்து சுகப்படுத்தி நம்முடைய இரக்கத்துக்காக நன்றி. தொடர்ந்து நம்முடைய இரக்கம் எங்களை நிறைவாக்க வேண்டும் என்று மன்றாடி செபிக்கிறோம். இயேசுனுடைய பரிசுத்த நாமம் எங்களில் என்னாலும் மகிமை அடைவதாக. ஆமென். அன்புக்குரியவர்களே, மீண்டுமாய் அடுத்த ஒரு இறை சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். God bless you.